இது சிறிதா அந்த காயம் ஆறிட்டு வரும். அடுத்து என்ன அப்படின்னா ஆவாரம் பூ. ஆவாரம் பூலையும் ஆவார இலையில இருக்கக்கூடிய அதே நன்மைகள் இருக்கு. ஆவாரம் பூவை இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா, கஷாயம் அல்லது தேநீர், அதாவது ஆவார இலைய இல்லைன்னா ஆவாரம் பூவை சுத்தம் செய்து தண்ணீர்ல கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம். ஏராளமான நோய்கள் குணமாகும். அடுத்து தோல் நோய்க்கு மருந்தா அமையுது. ஆவார இலைய இல்லைன்னா ஆவாரம் பூவை இல்லைன்னா ஆவாரம் வேற அதோடைய பட்டையை சேர்த்து கஷாயம் செய்து வெது வெதுப்பான சூட்டில் புண்களில் தேய்த்தோம் அப்படின்னா, அதாவது கழுவணும் அப்படின்னா அந்த அலர்ஜி குணமாகும், வெகு சீக்கிரத்தில் குணமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் கண்கூட பார்த்தது எது அப்படின்னா, சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துவதற்கு உதவுவது எது அப்படின்னா இந்த ஆவார இலையும் ஆவாரம் பூக்களும் தான். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. டாடா.